இரு ஆண்டுகளில் நாட்டை விட்டு வெளியேற 1489 வைத்தியர்கள் ஆய்வில் வெளியான அதிர்ச்சி தகவல். 2022 முதல் 24 வரையான காலப்பகுதியில் நிபுணர்கள் உட்பட 1489 வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியதாக அண்மை கால ஆய்வு ஒன்றில் ஊடாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிக எண்ணிக்கையிலான வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவது சுகாதார உள்கட்டமைப்பை சீர்குலைத்து குறிப்பாக கிராமப்புற மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் நிபுணர்களின் பற்றாக்குறையை உருவாக்கியுள்ளது என்று ஆய்வு கூறுகிறது. இது வைத்திய கல்வியையும் அனைவருக்கும் சுகாதார சேவைகளை சமமாக அணுகுவதற்கான உரிமையையும் பாதித்துள்ளது என்றும் கூறுகிறது. இலங்கை வைத்தியர்கள் இடம்பெயர்ந்த நாடுகளையும் குழு ஆய்வு செய்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு அதிக எண்ணிக்கையிலான வைத்திய நிபுணர்கள் குடிபெயர்ந்த 10 நாடுகளில் இலங்கை 4வது இடத்தில் உள்ளது என்று தெரிவிக்கப்படுகிறது. எப்படியே நாங்க இங்க கட் பண்ணினா 2016-17 ஒரு தனியார் மருத்துவ கல்லூரி ஒன்று இங்க உருவாக்குறதுக்கான முனைப்பு ஒன்று நடைபெற்றது. அது சரி பிள்ளைன்றது ரெண்டாவது. அது சரியான தனியார் மருத்துவமனையா இல்லையான்றது ரெண்டாவது. ஆனா இந்த மருத்துவர்கள் எல்லாரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். தனியார் மருத்துவ கல்லூரி வேண்டாம் 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 போராட்டத்தில் ஈடுபட்டது. அப்ப இங்க வார மருத்துவர்கள் எப்படியா தெரிவு செய்யப்படுகிறார்கள்? ஏஎல் பரீட்சைகள் மூலமாக, கோட்டா சிஸ்டத்தின் மூலமாக தான் இங்க மருத்துவர்கள் தெரிவு செய்யப்படுகிறார்கள். உங்களுக்கு இலவச கல்வியில முழுக்க படிச்சுட்டு இந்த மக்களுக்கு நீங்க இலவச மருத்துவத்தை நீங்க வழங்கணும் பண்றதுதான் அந்த சிஸ்டத்தின் நோக்கம். வேற இந்த சிஸ்டத்தின் நோக்கம் அதுதான். குறிப்பிட்ட அளவுல இலங்கையில மருத்துவர்களுடைய சம்பளமும் அவர்களுடைய சலுகைகளும் இலங்கையில அவர்கள் சிறப்பாக வாழக்கூடிய அளவுல தான் இருக்கு. பேராசை கொண்டு வாழக்கூடியவர்களை அப்படியே வழியில போவார் மாதிரி தெரியுது. சில பேருக்கு இந்த டிரான்ஸ்பர் பிரச்சனைகள் அதுல சில விஷயங்கள் இருக்கு. மருத்துவர்களின் வழியில போயினோம் என்றால் விலங்கையில அவர்கள் படிக்கிறது இலவச கல்வி. அதான் நான் சொல்றேன், இலவசமா படிக்கணும். படிச்சுட்டு போய் அதுவும் இலவச கல்வி, சாதாரணமா இலவச கல்வி, போட்டி பரீட்சையின் மூலமாக எடுக்கப்பட்ட இலவச கல்வி. அதுல நீங்க இங்க வெளிநாடுதான் போறீங்களா, இந்த உள்நாட்டிலேயே பணிபுரிகிற ஒரு டாக்டர் அல்லது ஒரு மாணவன் சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொண்டுதான் நீங்க மருத்துவ கல்வியில படிக்கிறீங்க. அப்ப குறைஞ்சபட்ச அறம் இங்கே அதுல இருக்கணும்ன்றது, அதுல குறிப்பா நிபுணர்கள் எல்லாம் இடமேந்து போயினம்ன்றது கொஞ்சம் கவலைக்குரிய விஷயமா இருக்குது. அப்படித்தான் நீங்க போறீங்களா, அது போறது சரின்னு நீங்க ஏற்றுக்கொண்டா தனியார் மருத்துவ கல்வியை இங்க ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். நாங்க எல்லாம் போறோம்டா அப்ப மக்கள் என்ன செய்யுது, தனியார் மருத்துவ கல்லூரியும் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இது நாங்க தனியார் மருத்துவ கல்வியில காசு கட்டிட்டு கைக்கிறவன் இல்ல. இங்க மருத்துவ பற்றாக்குறை இருக்கு. மருத்துவ வெளிநாடு போயினோம், இங்க இலவச கல்வியில படிச்ச மருத்துவ வெளிநாடு போயினோம். அப்ப என்ன செய்யறது, தனியார் மருத்துவ கல்லூரிகள் இங்க வரத்தாம அப்படி வந்தாதான் இதனுடைய இதை நாங்கள் ஃபில் பண்ணலாம். எல்லாத்துக்கு வெளியில போற மருத்துவர்கள் இல்லாத திருப்பி நாட்டுக்குள்ள வரணும். வனவிலங்குகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க நாட்டில் 12 கால்நடை வைத்தியர்கள் மட்டுமே. சுற்றுச்சூழல் பிரதி அமைச்சர் தம்மிக பட்டபந்தி தெரிவித்திருக்கிறார். நாடு முழுவதும் வனவிலங்குகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களத்திடம் 12 கால்நடை